ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீப சீரியல் எபிசோடாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரம்யா வந்து தீபா போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, அந்த தாலியை என் கையில் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. தீபா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ரம்யா நீ பண்ணுறது தப்பு ரம்யா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்குற நிலமையில ரம்யா இல்லை. இங்கே பாரு, உன் கையில் இருக்கிற தாலியை கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு. கார்த்தி எனக்கு விட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா நான் உன் பக்கம் கூட திரும்ப மாட்டேன். உனக்கு எத்தனை கோடி பணம்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு எத்தனை கோடி பணமும் வேண்டாம், எனக்கு என்னுடைய கார்த்தி இருந்தால் மட்டும் போகிறோம், அவர் கோடிக்கு மேலே எனக்கு அவர் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னடி நானும் சொல்லி கேட்டுக்கிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா வந்து கார்த்தி எனக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் உன்னுடைய சம்மதம்லாம் எனக்கு தேவையே கிடையாது, அந்த தாலியை மட்டும் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, அப்படி இல்லைன்னா அந்த துப்பாக்கியால் ஒன்று சுற்றுவோம் பார்த்துக்கு அப்படிங்கும்போது அங்கே ரியா வந்துருந்தாங்க. என்ன ரம்யா இவட்ட இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிற, இவ கையில் இருந்த தாலியை நீ வாங்கிக்கலையே அப்படிங்கும்போது நானும் வாங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் எனக்கு தர மாட்டுக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, நீ ஏற்கனவே போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கிற, ரம்யாவோட கூட்டு சேர்ந்துட்டு இன்னும் மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் வந்து ஆனந்தோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், ஆனால் ஆனந்தோட என்னை பிரித்தது நீயும் கார்த்தியும் தானே, அதனால நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு நான் விடவே மாட்டேன், ஒன்று வந்து கார்த்தியோட பிரித்து கார்த்தியோட ரம்யாவை சேர்த்து வைக்கிறதா என்னுடைய வேலையே அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கு அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும், ஏன் உங்களுக்குலாம் ஆளாக கிடைக்காது அப்படின்னு தீபா சொல்லவும், இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையாக நீ கார்த்தி விட்டுட்டு பிரிஞ்சு போயிரு அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் கார்த்தி விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா ஆனந்த நான் சுலபமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீ இருக்கிறனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு மருமகளாக சேர்ந்து போய் வாழ போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது, ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர போகிறீங்களா, நீங்கள் நினச்சாலும் அது கனவுல கூட நான் நடக்க விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையாக அங்கே போலீஸில் போய் ரெண்டு பேரும் சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கும்போது, என்ன எங்களை போட்டு நீ மிரட்டிட்டு இருக்கிறியா, எங்கள் கையில் என்ன இருக்குது பார்த்தியா, துப்பாக்கி இருக்குது, இதை ஒரு அமுக்கமுக்குனா போகிறோம், நீயே இங்கேருந்து கிளம்பி போயிடுவா உயிரை விட்டு, அதுக்கப்புறமே நீ என்ன எங்கே ரெண்டு வரையும் மாட்டி விடுது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இவளை ஷூட் பண்ணி தீர்த்து கட்ட வேண்டியது என்ன, இவள் ஒளிஞ்சு போனால் தான் நம்ம அந்த குடும்பத்தில் உயிரோட நல்லபடியாக வாழ முடியும், இவளால் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கும் அருணுக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டு இருக்குது, இவ இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் வந்து நான் மருமகளாக நல்லபடியாக வாழவும் முடியாது, அந்த சொத்துக்களை அனுபவிக்கவும் முடியாது, இவ போனால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இவட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கே எரிச்சலாக இருக்குது, அந்த துப்பாக்கியை வச்சு இவளை ஷூட் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா அந்த தாலியை வந்து வாங்குறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது முடியாமல் போகுது, துப்பாக்கி அவங்க கையில் இருக்குது, ரம்யா கையில். அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, உன்னை ஷூட் பண்ணிடுறோம் பார்த்துக்க அப்படிங்கும்போது தீபா வந்து அந்த துப்பாக்கியை வாங்குறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ ரியாவும் அந்த துப்பாக்கியை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. இப்படி மூணுவருக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்டதுமே ஐஸ்வர்யா திரும்பி பார்க்குறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா கார்த்தி வந்து போலீஸோட வராங்க. இதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, கார்த்தி கரெக்டாக வந்துட்டான்னு, போலீஸோட வந்துட்டான், இது தெரியாமல் இவங்க மூணுவரும் அந்த துப்பாக்கி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கும்போது கார்த்தி வந்து தீபா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கவும் தீபா திரும்பி பார்க்குறாங்க, கார்த்தி சார் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கவும் அப்போ ரியா வந்து சொல்கிறாங்க, தீபா நீ இன்னும் உயிரோடே இருக்கக்கூடாது, ரம்யா இவ்வளோ ஷூட் பண்ணிடு, இப்போ மட்டும் ரெண்டு கார்த்தியும் போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிடும், இவ்வளோ உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரம்யா வந்து தீபா நெத்தியில் அவங்க துப்பாக்கி வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை தீபாவை விட்டுட்டு நீ போலீஸில் சரணடைஞ்சிரு அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நீ மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டிடு, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், தீபாவையும் நான் உயிரோடய விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னடி நீ இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிற, கார்த்தி சார் எப்படி உன் கழுத்தில் தாலி கட்டுவார்னு நினைக்கிற, நான் இறந்தே போனாலும் சரி தான் கார்த்தி சார் உன் கழுத்தில் தாலி கட்ட மாட்டார், நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்கிற, சொல்லுத கேளு, நீ போலீஸில் சரணடைஞ்சிரு அப்படிங்கிறாங்க. போலீஸில் சரணடைகிறதுக்காக நான் தப்பிச்சு வந்து இவ்வளோ வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நான் தீபாவை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தீபா நெத்தியில் வந்து அவங்க கண்ணை வச்சுக்கிட்டு அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி பெரிய பள்ளம் இருக்குது, அதை கவனிக்காமல் ரம்யா வந்து பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரம்யா நீ நில்லு, நீ போயிடாது அப்படிங்கும்போது அப்போ சரவணனும் கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்க, தீபாவை விட்டுரு, இல்லைன்னா நான் உன்னை உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு சரவணனும் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா அவங்க பள்ளத்தில் இறங்கியிருந்தாங்க. பள்ளத்தில் இறங்கிறதுமே வந்து பார்க்குறாங்க, அவங்க ஒரு இதை பிடிச்சி அவங்க தொங்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ
தீபா வந்து ஐயோ ரம்யா உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து ரம்யாவை காப்பாத்துறதுக்காக அவங்களும் போறாங்க. அப்போ கார்த்தி சரவணன் எல்லாருமே வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ரியாவை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே ரியா வந்து ஐயோ இவங்களால இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று ஐஸ்வர்யா பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நம்மளை இந்த கார்த்தி பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளே போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் ரம்யாவுக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே தீபாவும் கார்த்தியும் வந்து எவ்வளோ ரம்யாவை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தீபா வந்து ஒரு பள்ளத்தில் போய் கீழே விழுந்துருந்தாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாமல் வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க. என்ன தீபா இந்த மாதிரி கைப்போச்சு அப்படிங்கும்போது இப்போ தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ரம்யா மேலே நான் சின்ன வயசுலேருந்து நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன் தெரியுமா, ரம்யாவும் அதே போல் தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தா. ஆனால் எப்போ வந்து அவளை உங்கள் கல்யாணம் பண்ணணும்னு அவள் நினச்சாலும் அதுக்கு பிறகு தாங்க அவள் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி தீபா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து தீபாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்க அத்தைக்கு என்னாச்சு, அத்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது அம்மா வந்து சுயநினைவே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போக சொன்னேன், என்னாச்சோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் சொல்கிறாங்க சரி நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரியாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து அபிராமியை பார்க்குறதுக்காக கார்த்தியும் தீபாவும் அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு டாக்டர் அப்படிங்கும்போது நான் தான் நேற்றுக்கு உங்கள்கிட்ட படித்து சொன்னோம்ல அபிராமி ரொம்ப வீக்காக இருக்கிறான்னு சொன்னோம்ல, நான் நினச்ச மாதிரிக்கே நடந்து போச்சுது. இப்போ வந்து அவள் வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து தீபாவுக்கு வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா கார்த்தி சொல்கிறாங்க எப்படியாவது அம்மாவை காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகி வந்து தர்மலிங்கத்தில் சொல்கிறாங்க நான் அப்பவுமே சொல்ல தானே செய்கிறேன் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல தானே செய்யுது அப்படிங்கும்போது தீபா அங்கே வந்துருந்தாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் ஜோசியர் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நடந்தாக்கி உங்கள் அத்தையோட உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னார். ஆனால் நான் அந்த விஷயத்த வந்து நான் உங்கள் அத்தையிட்ட சொல்ல தான் செய்தேன், ஆனால் உங்கள் அத்தை வந்து கேட்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற இதெல்லாம் உண்மையா, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் நான் வந்தேன், ஆனால் வந்து உங்கள் அத்தை சத்தியம் வாங்கிட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்து கல்யாணத்தன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், ஆனால் அது நீ இல்லை ரம்யா இருந்தா பற்றியா அவள் தான் தீபா நினச்சிட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலான்னு சொன்னேன், ஆனால் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொன்னா. நான் கூட ஒரு நிமிஷம் உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், தீபா இந்த மாதிரிக்கு சொல்கிறான்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அப்புறம் தான் தெரியும் அது ரம்யா அப்படின்னு அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ கல்யாணத்தன்னைக்கு காலையில் சொன்னேன்னு சொல்கிறீங்க, இது நீ முன்கூட்டியே நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சிருக்கே மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க உங்கள் அத்தைக்கிட்ட நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனால் அவங்க வந்து எங்கள் 2 பேர்த்தையும் சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க, இந்த உண்மையை வச்சு உங்ககிட்டயே மாப்பிள்ளைகிட்டே மற்ற யாருக்கிட்டையுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே உங்கள் 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை அவங்க பார்க்கல, அதனால அந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னாங்க. ஜோசியர் வந்து எவ்வளவோ தடுத்தாரு, ஆனால் வந்து உங்கள் அத்தை தான் கேட்கல பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ நினச்ச மாதிரிக்கு எல்லாமே நடந்து போச்சுது, கடைசியில் உன் கழுத்தில் வந்து மாப்பிள்ளை தாளிக்கிட்டவும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு தீபா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க ஆமாம் நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஜானகி பயந்துட்டு தான் இருந்தா என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னா, ஆனால் ஜானகி பயந்த மாதிரிக்கே நடந்து போச்சுதுமா அப்படின்னு தர்மலிங்கமும் சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு தீபா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலியும் வராங்க. அழாத தீபா அப்படின்னு சொல்லும் போது அத்தை இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நான் தானே காரணம், இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ மைதிலி மீனாட்சி வந்து தீபாவுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபா பார்த்தோம்னா நேராக அங்கே கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அந்த அம்மன்ட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சாமி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லேடி சாமியார் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு தீபா ஓடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எங்கள் அத்தைக்கு இன்றைக்கி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஆகி போச்சுது, இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு, எங்கள் அத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நான் அன்றைக்கே வந்து நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே செய்தேன், ஆனால் எல்லாமே நடக்கிறது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ எதுவுமே சரியாகவே நடக்கலை, எல்லாமே தப்பாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு தீபா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி சாமியார் சொல்கிறாங்க எல்லாமே விதிப்படி தாம்மா நடக்கும், நீ பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லவும் இல்லை எங்கள் அத்தை நல்லபடியாக பொழைக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த சாமியார் சொல்கிறாங்க சரிம்மா நீ போ, அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீபாவை சமாதானப்படுத்தி அவங்க அனுப்பி விடுறாங்க.
தீபா பார்த்தோம்னா நேராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து ரம்யாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. என்னாச்சு தம்பி, என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ நடந்த எல்லாத்தையும் வந்து தீபா சொல்கிறாங்க. என் பொண்ணு இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அவள் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனால் இப்படி உங்கள் மேலே ஆசைப்பட்டு இப்படி தப்பான ஒரு வாழ்க்கையை அவள் அமைச்சிக்கிடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிக்கு எல்லாமே தப்பான முடிவாக எடுத்துட்டா. அவள் மனசை எப்படியாவது மாற்றிலான்னு சொல்லி நீங்களே எவ்வளோ ட்ரை பண்ணினீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவள் மனசை மாற்றவே முடியலையே. அவள் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என் பொண்ணு எங்கே இருக்கிறான்னு அவளை பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்போ கார்த்தியும் தீபாவும் வந்து அவங்க ரம்யாவை பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அப்பா கதறி அழ துடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறதா டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இதை கிட்டதுமே அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ரமேஷும் வந்துருந்தாங்க. ரமேஷ் பார்க்குறாங்க, என்னுடைய ரம்யாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, ரமேஷ் உங்களுக்கும் என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு சொல்லி நானும் கார்த்தியும் வந்து எவ்வளவோ வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரிக்கு என் பொண்ணு கொஞ்சம் கூட மனசை மாற்றாமல் இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரமேஷும் ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துதாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா வந்து அபிராமியை தான் காட்டுறாங்க. அப்போ தீபா வந்து அபிராமி பக்கத்தில் போகிறாங்க. அத்தை, என் கல்யாணத்தை நடத்தணும், என் கல்யாணத்தை உங்கள் முன்னாடி நடத்தி பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி எதுவுமே நடக்காமல் போச்சுது. இப்போ கண்ணை முழிச்சு பாருங்கத்த, இந்த தாலி என் கையில் இருக்குது, உங்கள் கையால் எடுத்து கொடுங்க, அவர் என் கழுத்தில் கெட்டட்டும், நீங்கள் கண் முழிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பாட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க பாட்டு பாட ஆரம்பித்ததுமே வந்து அபிராமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இதை கொஞ்சமே யாருமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தீபா வந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் எல்லாரும் போகிறாங்க. அப்போ அபிராமி வந்து கண் திறந்துருந்தாங்க. கண்ணை முழிச்சதுமே வந்து தீபா நீ வந்துட்டியா, உனக்கு ஒன்றும் இல்லையில, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையில அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றும் இல்லத்த, ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பாருங்கள் என் கையில் தாலி இருக்குது பாருங்கள், உங்கள் கையால் எடுத்து கொடுங்க, அவர் என் கழுத்தில் கெட்டட்டும் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே ரொம்பவே அபிராமிலேருந்து அவங்க குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுதாங்க. அப்போ அபிராமி வந்து அந்த தாலி எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி வந்து அவங்க தீபா கழுத்தில் கெட்டுறாங்க. இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. சரி ரம்யா எங்கே, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு அபிராமி கேட்கும் போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு வந்து நம்ம ரமேஷை பார்த்து வச்சோமே, அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் இப்படிலாம் நினச்சிருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கூடயே இருந்துட்டு அவள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு அபிராமி வந்து ரொம்பவே ரம்யாவை பற்றி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அழாதீங்க, ரம்யா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவள் இந்த மாதிரிக்கு இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அபிராமி சொல்லவும் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, உண்மையிலே ரம்யா நல்ல பொண்ணு தாங்க, ஆனால் வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரம்யாவோட நிலைமைக்கு ஒரு விதத்தில் நானும் காரணமாயிட்டேன் அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்காக குற்ற உணர்ச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு ரம்யாவோட அப்பா வந்து கார்த்தியை பற்றி சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த கதை எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.